ராகுக்கு வந்து என்னன்னா 18 விதமான வாயு கொண்டு வந்து பாம்பின் தலையை வந்து பகுதி வந்து ராகு, வால் பகுதி வந்து உங்கள் தலைமுடி கோயிலில் யார் மேலே பட்டாலும் உங்களுக்கு பிரச்சனை வரும். எவ்வளோ நேரம் எரியுதோ எரியதை பார்த்து எப்போ அந்த எலுமிச்சம்பழம் எரிய போகுதோ அந்த சமயத்தை நிறுத்திடணும். குறிச்சானம் இந்த உலக மக்கள் இதை பார்த்துட்டு இருக்க அறிவான செல்லங்கள், என்னும் கலந்த ரேக்கி குழந்தைகள் எல்லாரும் எல்லா வரமும் பெற்று நீடூழி வாழணும்னு தம்மா வேண்டிக்கிறேன். இப்போ ராகு கேது அதை பற்றி நம்ம பேச போகிறோம். அதுக்கு தனியாக ஒரு இது கிடையாது, உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? எல்லாமே நிழல் கிரகங்கள். நிழல்னா எப்படின்னா, இப்போ சந்திரன் வந்து இப்போ சூரியன் வந்து என்ன பண்ணுறாரு, சுற்றி வராது இல்லையா? சூரியன் சுற்றிக்கிட்டே இருக்காரு, ஒவ்வொரு இதாக சுற்றிட்டு வராது. உலகம் வந்து பூமி வந்து தானே சுற்றிடுது. இது என்ன பண்ணணும்னா எல்லா கிரகமும் சுற்றும், ஆனால் இவளுக்கு தனி பாதை கிடையாது. புரிஞ்சுக்கணும், ரொம்ப அருமையான பாயிண்ட் எனக்கு ஜோசியர் சொல்லி கொடுத்தாரு. சந்திரன் வந்து என்னன்னா அந்த பூமியை சுற்றுறது கிடையாது, தன்னோடு அப்படி பூமியோடு சேர்ந்துட்டு போகுமா. அதனால் ஏற்பட நிழல் தான் இந்த ராகும் கேதும் அப்படின்னு சொல்கிறாரு அவர். அப்போ கணபதியை கேதுக்கும் ராகு டிப்டேக்கும் கொடுக்குறாங்க. எதுக்காக அப்படின்னா, கணபதி வந்து எப்படின்னா அவர் வந்து அம்பாரின் அம்சம், ஏன்னா அம்பாட்டேருந்து வந்தவர். முருகன் வந்து சிவனுட்டேருந்து வந்தவர், புரிஞ்சுதா? அது மட்டும் இல்லை, ராகுவுக்கு துக்கம். அதனால் நீங்கள் எந்த கிழமையை நம்ம கும்பிட்றது அப்படின்னா, ராகுவை செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி கும்பிடலாம், வெள்ளிக்கிழமை கும்பிடலாம், தான் ராகு காலத்தில் கும்பிட போகிறீங்க. அதே போல் கேதுவை செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி கும்பிட்டா நல்லது, ஏன்னா விநாயகருக்கு உரிய ஒரு கேது அப்படின்னு சொல்கிறாங்க. கேது வந்து விநாயகர் டாமினேஷன், அதனால் வந்து அது செவ்வாய்க்கிழமைக்கு வச்சுக்கணும் கேதுக்கு. ஆச்சா, இது வந்து என்னுடைய ஜோஷம். அது மட்டும் இல்லை, ராகுக்கு வந்து என்னென்னா 18 விதமான வாயு கொண்டு வந்து அந்த ராகு, நம்ம மனித உடம்புல 18 வாயுக்கள் இருக்குது. அந்த 18 வாயுக்கள் தான் ஒரு மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதை கொண்டு வந்து அந்த ராகு, ஆனால் 18 வருஷம் ராகு தசை வந்துச்சுன்னா சரி. அதுதான் கேதுக்கு வந்து 7 வருஷம். அந்த 7 வருஷம் சக்கரம் அதுக்கு புரிஞ்சிச்சா, 7 வருடம் கேது இருக்கும். நம்ம எல்லோரும் நினச்சிட்டுக்கோம், நம்ம ட்ரெயினில் போடணும் பின்னால் போகிறோம் மரமெல்லாம், அது வந்து விஷயம். நம்ம போகிறோம், அது பார்த்தா இருக்குது, நம்ம முன்னாடி போயிட்டுருக்கோம் போதும். அது மாதிரி ராகு கேது கிரகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நிலக்கு சந்திர பகவான் நிழல், ஒரு நிழல் யோகம், ஒரு நிழலா, அதாவது ஒரு யோகமான இதை வந்து சந்திர பகவானுடைய நிழலா. ஒரு நிழலில் வந்து என்ன பண்ணுமோ ஞானத்தை கொடுக்கும், இன்னொன்று வந்து என்னத்தை கொடுத்து போகத்தை கொடுக்கும். ராகு வந்து என்னென்னா போகம், அது இதுக்குன்னு ஆசைப்படுற ராகு தசையில். ஆனால் கேது தசையில் அப்படி இல்லை, ஒரு அளவுக்கு மனுஷன் வந்து இதாகிது கொஞ்சம் ஞானத்தை தேடுவான் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவன் ரொம்ப பணத்தை தட்ட முடியாது அந்த காலகட்டத்தில், இந்த திசையில் பண்ண முடியாது. ஒரு சந்திரனுக்கு தனி ஒரு பாதை இல்லை, சந்திரனும் வந்து செவ்வாயும் சேர்றப்ப அது சந்திரமங்கல யோகம்னு நான் நல்லா சொல்கிறேன். ஏன்னா செவ்வாய் பூமி கிரகம், அதனால சொல்கிறோம். ஓகே, இப்போ என்னென்னு பார்ப்போம். இப்போ பாம்பு புத்துக்கு பால் வாங்கி கொடுத்தா நாகப்பஞ்சமி அன்னைக்கு ராகு பகவானுக்கு நல்லது. கேது பகவானுக்கு 2 போர்வைகளை வாங்கி பிச்சைக்காரங்க தான். எனக்கு இந்த பிச்சைக்காரர்கள்னு சொல்கிறதே பிடிக்கிறதுங்களா, நம்மை விட கொஞ்சம் கஷ்டப்படுற மனிதர்களாக இருந்தால் அவங்களுக்கு தானம் செய்யுங்க. கட்டாயம் இந்த மார்கழி மாதம்லாம் வருது, 2 போர்வை வாங்கி கொடுங்க. இல்லை படுப்பாங்க ரோட்டில் தான், அவங்க அறியாமல் கிடப்பாங்க. நான் தான் என்ன பண்ணுவேன், ஒரு சமயம் இங்கே போனேன், ஒரு இதில் பார்த்து பேர் கீழே படக்குன்னு போனேன், பார்த்து பாயை எடுத்து கொண்டு குடிச்சு வந்துட்டேன். அந்த மாதிரி பார்த்தா உடனே செய்யக்கூடிய மனப்பை வந்துச்சுனாலும் நம்ம நல்லாயிடும், சரிதானா? அதுக்கப்புறம் அதான் நம்மளால் 1000 பேர் செய்ய முடியாட்ட பரவாயில்ல கருங்களா, 5 பேர் செய்யுங்க போதும். இப்போ ராகுக்கு எதுக்கு நான் மந்திரத்தை சொல்கிறேன். ராகுக்கு ஓம் விப்ரசித்தி புத்திர சிம்கிக புத்திர ஓம் நவகிரக ராகுவே நமக, அது ஒன்று. திரும்ப சொல்கிறேன், ஓம் விப்ரசித்தி புத்திர சிம்ஹிக புத்திர ஓம் நவகிரக ராகுவே நமக. கேதுக்கு ஓம் விப்ரசித்தி புத்திர சிம்ஹிக புத்திர ஓம் நவகிரக கேதுவே நமக. சிம்ஹிக புத்திர அப்படின்னு சொல்லிட்டாலே போச்சு, அவ்வளோதான், புரிஞ்சு போச்சு. அடுத்தது என்னென்னா, கேதுக்கு வந்து 7ஆம் நம்பர், புரிஞ்சிச்சா? ராகுக்கு 4ஆம் நம்பர், மறந்துடக்கூடாது. இப்போ பொதுவாக வந்து பாஸ்வர் வந்து கேதுக்கு என்னென்னா ஆலிவ், ஹார்ன்பீம், அதுக்கப்புறம் வந்து செஸ்னட், வாட்டர் வயலட்,
அது மாதிரி. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா தானியம்னு ஒத்துக்கிட்டிங்கன்னா கொள்ளு, அது தெரிஞ்சதான் எல்லாருக்கும். நம்பர் வந்து 69. எல்லா கலரும் வந்து கேதுக்கு உபயோகமாகும். புரிஞ்சிச்சா? இப்போ ராகுக்கு நம்பர் வந்து 4 ஆச்சா. அது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ கேதுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை, அது ராகுக்கு வந்து என்னது, செவ்வாய்க்கிழமையும் உண்டு, வெள்ளிக்கிழமையும் உண்டு. நீங்கள் வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணலாம், இது பண்ணலாம். கேள்வி நீங்கள் கேதசை நடக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை பிடிச்சிக்கணும். புரிஞ்சிச்சா? பாஸ் ஃப்ளவர் வந்து இம்பேஷன்ஸ், கிளாட்டஸ், ஸ்வீட் செஸ்னட், அதுக்கு நம்பர் 71. தானியம் உளுந்து இல்லையா, கலர் பிளாக், இது தெரிஞ்சிடலாம் ஆச்சா. அடுத்தது ராகுனால நீங்கள் பார்த்துப்பீங்க, எல்லாம் வந்து கோயில்களில் வந்து பாம்பு ராகத்துலேயும் மனுஷ தலையோடையும் இருக்கும். பாம்பின் தலையை வந்து பகுதி வந்து ராகு, வால் பகுதி வந்து கேது. வால் போன்று தோற்றமுள்ள எல்லா பொருளும் கேதுங்கிறாங்க. அப்போ எது கேது? உங்கள் தலைமுடி கேது, கயிறு கேது, நூல் கேது, நிழற்கிரகமானது தான் கேது அப்படின்னு சொல்கிறாங்க. மனித நரம்பு மட்டும் கேது தொடரக்கூடியது, மறக்கக்கூடாது. ஏன்னா அதுவும் 100 மாதிரி தானே இருக்கும். ஸோ கேதுக்கு யார்? செவ்வாய்க்கிழமை விநாயகர் கும்பிட்டிங்கன்னா உங்கள் உடம்பு நல்லாயிருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். கேது. அதுக்கப்புறம் வந்து என்னென்னு ராகு காலுக்கு வந்தால் ராகு கால பூஜைன்னு ஒன்று இருக்குது இல்லையா. ராகுக்கு வந்து துர்கா, அது என்னையும் கும்பிடலாம்னா செவ்வாய்க்கிழமையும் கும்பிடலாம், வெள்ளிக்கிழமையும் கும்பிடலாம். அப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுனா, அந்த வெறும்சம்பத்தை வந்து வீட்லேயுமே விளக்கு போடலாம். நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். ஆனால் அது போடுறப்ப அந்த சாலுக்கு அது கீழே விழுகாமல் நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்குன்னு ஒரு தாம்பாளம் வச்சுக்கோங்க. இல்லை, எவசுவ தாம்பாளம் வைக்கக்கூடாது. அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மண்ணில் விற்கிறாங்க இல்லையா, பிளேட்டு மாதிரி, அதை வாங்கி வச்சு அதில் அந்த விளக்கை ஏற்றணும். அப்போ விளக்கு ஏற்றப்போ பெரிய கண்டிஷன் இருக்குது. என்னென்னா, அதை திருப்பிட்டு அந்த 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 எலுமிச்சம்பழம் சாரை வீணாக்காமல் தனியாக எடுத்துடணும். அதுக்கப்புறம் அந்த எலுமிச்சம்பழம் இருக்குது இல்லையா, எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஊற்றி வச்சுருப்பாங்க கோயில்களில். அதை எரிய விட்டு பேசாமல் போயிடுவாங்க. மகா கோடி பாவம். மக்களுக்கு தயவு செய்து எல்லாரும் சொல்லுங்கள். ஏற்கனவே நான் அதை சொல்லியிருக்கேன். அதை வந்து அந்த திரி வந்து அந்த எலுமிச்சம்பழத்தை எரிக்கக்கூடாது. அது வரைக்கும் தான் அது எரியலாம். திரி தானாகவும் அது அணையவும் கூடாது. அதனால் எவ்வளோ நேரம் அது எரியுதை பார்த்து எப்போ அந்த எலுமிச்சம்பழம் எரிய போகுதோ அந்த சமயத்தை நிறுத்திடணும். நீங்களே வந்து பூ வச்சு அதை வந்து என்ன பண்ணிடணும், பூ வச்சு அணைக்கணுங்கிற வார்த்தையை சொல்லக்கூடாது. இப்போ நம்ம புரியுதுக்காக சொல்கிறேன், புரிஞ்சுதா. பூவை வச்சு அதை இது பண்ணிக்கணும். அடுத்தது இது மாதிரி வீட்டில் பண்ண முடியும்னா பண்ணோம். அதுவாக கொஞ்சம் நேரம் எரிய விட்டுட்டு எப்போ எலுமிச்சம்பழத்தை பிடிக்கிறோம் அப்போ அதை எரிய விடக்கூடாது. புரிஞ்சிச்சா? அதுக்கப்புறம் இதுதான் ராகுக்கு உண்டானது. கேதுக்குன்னா கட்டாயம் விநாயகர் பூஜை கொடுத்து விநாயகர் போய் கும்பிட்றது. இந்த 2 செய்தாலே போதும். ராகும் கேதும் நமக்கு படிந்திருப்பாங்க. உங்கள் தலைமுடி கோயிலில் யார் மேலே பட்டாலும் உங்களுக்கு பிரச்சனை வரும். அதே போல் வேறு யாருடைய தலைமுடி நம்ம மேலே பட்டாலும் பிரச்சனை வரும். புரிஞ்சுதா அந்த இது. ஏன்னா நான் ரொம்ப பயப்படுறது அதான். கோயில்களில் போனால் நான் உடனே ரொம்ப ஏன்னா எல்லாம் தலையை வச்சு போயிட்டு அப்படி நாட் போட்டு அப்படி வருவாங்க. சம்டைம்ஸ் ஸ்டைலாக தலை வச்சு போட்டு வந்து விளக்கேற்றி வர வந்துடுவாங்க. அதெல்லாம் மகா பெரிய தப்பு கண்ணுங்களா. ஏன்னா தெர் இஸ் கோயிங் ஆன். அது எலக்ட்ரிக் சட்டி போயிட்டே இருக்கவங்க முடியலன்னு உங்களுக்கு தெரியாது. முடி விழுந்துருத்தா இருந்தாலும் உடனே அது எல்லாமே வளர்ந்துட்டே இருக்குது. ஒரு வயசுக்கு அப்புறம் தானே கொஞ்சம் குறையுது. மெக்காய்ட் ஆர் நாட். அது ஒன்று. 2வது, எந்த ஒரு திரியை போட்டாலும் திரியில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். புரிஞ்சுதா? திரியில் வந்து ரெட்டை திரியாக தான் போடணும். அது ஒன்று. ஏன்னா ராகு கேதையும் சேர்த்து போடுறதுனால அது ரெட்டை திரியாக போடுறோம். ஏன்னா ரெட்டை திரியில் தான் பஞ்சு திரியை 2ஆக வந்து போடுறீங்க. எப்போ 2ஆக போட்டு போடணும் அப்படின்னு ஒரு ஐதீகம். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கணும், அதில் கருப்பாச்சுன்னா அதை சனியை உண்டாகுதுன்னு அர்த்தம். ஆனால் அந்த கருப்பாகாமல் பார்த்து நீட்டாக வச்சு வைக்கணும். அதுக்கு தான் நாங்களாம் என்ன பண்ணுறோம், விளக்குக்கு நடுவில் வைக்கிறதுக்கு ஒரு இதை கொடுக்குறோம். அது ரொம்ப கருப்பாகிறது இல்லை, நீட்டாக ஆயிலும் இருக்குது, நல்லா இருக்குது. ஆனால் பாருங்கள், அவங்க ஏற்றி காட்டுவாங்க அந்த விளக்கை, நீங்கள் அதை பாருங்க. ஓகே. இப்போ பொறுத்த வரைக்கும் ஸ்டோனை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு பிளாக் ஆப்சீடியன், புரிஞ்சுதா. அதுக்கப்புறம் வந்து நம்பர் 51 ஏஞ்சல் வந்து அந்த நம்ம பிளாக் துர்மலின்னு இந்த விளக்கு, பிளாக் துர்மலின் விளக்கு, இதெல்லாம் வச்சுக்கலாம். ராகுக்கு எதுக்கு அதை மட்டும் பண்ணிட்டீங்கனாலே போதும். கொஞ்சம் இவ்வளோ ராகுக்கு எது தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா போதும். மற்றபடி நிறைய ஆராய்ச்சிக்கு அப்புறம் சொல்லித்தாரு. ஓகே. ஐ லவ் யூ ஆல் மை ரவுடி செல்வன். குட் லக். பாய்.